தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாள் 3/2/2025. இன்னைக்கு நாம பார்க்க போறக்கூடிய தலைப்பு கட்டுரைகள் அப்படின்றது தான். அப்ப எஸ்ஸே, அதுல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் இப்போ நாம இங்க விவாதிக்க போறோம். ஸோ அந்த வகையில முதல் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, போதை இல்லா சமூகமே சாத்தியம் அப்படின்றது தான். ஸோ அப்போ முழுக்க முழுக்க என்னது, போதை தடுப்பு பற்றி தான் அந்த விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இதன் மூலமாக நாம் புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்கிறாங்க, போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்க ஒன்றிணைவோம் என்ற தலைப்பில் முதல்வர் ஸ்டாலின் பேசும் காணொலி ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா? அதில் போதை ஒழியட்டும், பாதை ஒளிரட்டும் என தெரிவித்துள்ள முதல்வர், தமிழ்நாட்டின் இளைஞர்கள், மாணவர்கள் யாரும் போதையின் பாதையில் போகக்கூடாதென கேட்டுக்கொண்டுள்ளார். என்ன சொல்லியிருக்கிறாங்க, போதை ஒளியட்டும், என்ன நகரம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, பாதை ஒளிரட்டும். சரியா? அப்போ ஒளினா என்ன, ஒளித்தல் எல்லாம் அழித்தல். இந்த பாதை ஒளிரட்டும் அப்படின்றது என்னது, இந்த லீ லைட்டுக்கு, அப்போ இந்த வகர லகரம் அது என்னத்துக்கு, சவுண்டுக்கு. சரிங்களா? ஸோ வேறுபாடு நமக்கு தெரியும், மயங்கொலி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வர்றோம். ஸோ அப்போ போதையின் பாதையில் இளைஞர்கள் சென்றுவிடக்கூடாது அப்படின்னு முதல்வர் தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. போதை பொருட்கள் அதை பயன்படுத்தும் மனிதனின் உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஒருங்கே பாதிக்கும் தன்மை கொண்டவை. பெரும்பாலான மாணவர்களும் இளைஞர்களும் ஆர்வத்தின் உந்துதலால் போதைப் பொருளை முதலில் பயன்படுத்துகின்றனர், பின்னர் அதற்கு அடிமையாகி விடுகின்றனர். தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாவது குறித்தான செய்திகள் அதிக அளவில் வெளியாகின்றன. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் சிலர் தாங்கள் தங்கியிருந்த வீட்டிலேயே விற்பனைக்காக போதைப் பொருள் தயாரிக்க முயன்றதால் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மற்றொரு சம்பவமாக, சென்னையில் அரசு மருத்துவ கல்லூரி ஒன்றின் மாணவர்கள் மது போதையில் கல்லூரி விடுதி வளாகத்தில் தங்களின் ஜூனியர் மாணவர் ஒருவரை தாக்கி காயப்படுத்தியுள்ளனர். அப்ப இதெல்லாமே சமீப காலங்களில் நம்ம பார்த்து வரக்கூடிய செய்திகள் இல்லையா? இது கடந்த கொரோனா டைம்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த மாதிரி அந்த மதுக்கடைகள் எல்லாம் திறக்க முடியாத சூழல்ல நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டிலேயே அதை செய்யறதுக்குண்டான முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர்களுமே காவல்துறையால் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். அப்போ போதை அப்படின்றது மனிதனுடைய வாழ்வினுடைய அந்த அம்சத்தையே சுத்தமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை பெற்றது. அதனால அடியோட அதை ஒழிக்கணும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வரைக்கும் அது கடந்து வேண்டுகோள்களாக ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் அரசு கேட்டுக்குது அப்படின்றது தான். 1985ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின்படி போதைப் பொருள் தயாரித்தல், கடத்துதல், விற்பனை செய்தல், பயன்படுத்துதல் சட்டப்படி குற்றமாகும். இந்த சட்டத்தின்படி குற்றவாளிக்கு சிறந்த தண்டனை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படலாம். இதில் அபராதம் விதிக்கப்படும் முறை நீக்கப்பட்டு சிறை தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டால் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்கள் குறைய வாய்ப்புண்டு. அப்போ ஃபைன் போட்டால் ஈஸியாக கட்டிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சிறை தண்டனையை வலுப்படுத்துங்க, அப்போ அதுதான் என்னது, தவறுகளை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது தமிழகத்தில் 4829 மதுக்கடைகள் உள்ளன. தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 25.3% ஆண்கள் மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. மது அருந்துவராக உள்ளது வேதனைக்குரியது. நம் நாட்டில் மது அருந்துவோர் அதிகம் உள்ள மாநிலங்களில் நம் மாநிலம் எத்தனாவது இடத்துல இருக்குது, ஏறத்தாழ ஒரு 16வது இடத்துல இருக்குது. போதை பழக்கத்திற்கு ஆட்பட்டவர்கள் நகர்ப்புறங்களை காட்டிலும் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களே அதிகம். அப்போ ரூரல் ஏரியாவில் தான் அதிகப்படியான ஆண்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாயிடுறாங்க. மது அருந்துவது தரம் தாழ்த்தும் செயலாக சமூகத்தில் பார்க்கப்பட்ட காலம் மாதிரி தற்போது ஒன்று கூடி மது அருந்துவது மிகச் சாதாரணமான ஒரு நிகழ்வாகிவிட்டது. மது விற்பனையால் அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தை ஈடு செய்ய மாற்று வழியை கண்டுபிடித்து மதுவிலக்கை தமிழகத்தில் படிப்படியாக அமுல்படுத்த அரசு முன்வர வேண்டும். அப்போ மதுவிலக்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நிர்வாக ரீதியாக ஒரு கடினமான விஷயமா இருக்குது இல்லையா? ஆனால் அப்படி இல்லை, நிறைய வட மாநிலங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம் நாட்டில் குஜராத், பீகார், நாகாலாந்து, மிசோரம் ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே மதுவிலக்கு அமலில் உள்ளது.
போதைப் பொருட்கள் வடமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வருபவர்கள் சிலரால் கடத்தி வரப்படுவதுடன் தமிழகத்தில் இதன் பயன்பாடும் அண்மை காலங்களில் அதிகரித்துள்ளது. புகையிலையின் பயன்பாட்டால் உலகில் ஆண்டுதோறும் சுமார் 80 லட்சம் பேர், உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் பேர் இறந்துடுறாங்க. கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கரோனரி எனும் இருதய நோய், வாய்ப்புற்று நோய், நுரையீரல் புற்றுநோய், சுவாச கோளாறு உள்ளிட்ட பல நோய்கள் உருவாக புகையிலை பயன்பாடே காரணமாகிறது. மத்திய அரசின் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் தடுப்பு சட்டம் 2003 வருடம் ஞாபகம் வச்சுக்கணும். 2003 வெளிவந்த சட்டம் பிரிவு 6 படி பொது இடங்களிலும் புகைப்பதும் பள்ளி கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களிலிருந்து 100 மீட்டர் தொலைவு வரை புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதும் தடை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு உள்ளாவதை தடுக்க இதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கல்விக்கூடங்கள்ல இருந்து 100 மீட்டர் தள்ளி தான் இந்த மாதிரியான புகையிலை பொருட்கள்லாம் விற்பனை செய்யணும். அந்த ஒரு ஏரியாவுக்குள்ள டெரிட்டரிக்குள்ள எந்த விற்பனையும் இருக்கக்கூடாது அப்படின்றத அரசு தரப்புல இருந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. உயர் ரக போதைப் பொருட்கள் பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்தே நம் நாட்டுக்கு கடத்தி வரப்படுகின்றன. உலக நாடுகளில் புழங்கும் ஒட்டுமொத்த ஹெராயினின் அளவு 80% ஆப்கானிஸ்தான் நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதாக ஐநா சபையின் போதைப் பொருள் மற்றும் குற்றங்கள் தடுப்பு அலுவலகம் கூறுகிறது. அப்ப முழுக்க முழுக்க இதுக்கு யார் தான் காரணம்? பெரும்பான்மை ஆப்கானிஸ்தான் தான் இதற்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதற்கும் அந்நாட்டின் மீது தொடுக்கப்படும் பொருளாதார போர், உயிரியல் போர், எதிரி நாட்டின் கணினி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் இயக்கத்தை முடக்கும் சைபர் போர் ஆகியவற்றுடன் அந்த நாட்டு மக்களை போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கும் போதைப் போரும் சேர்ந்துள்ளது. அப்ப ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா பொருளாதார ரீதியா, உயிரியல் ரீதியா, நேரடியான போர் தாக்குதல், இது எல்லாத்தையும் கடந்து அங்க இருக்கக்கூடிய குடிமக்களை போதைக்கு அடிமையாக்குவதன் மூலமாகவும் அந்த நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கலாம். அதற்கான முயற்சிகளும் இங்க நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போதைப் போரில் ஒரு நாட்டை வெற்றி கொள்வதன் மூலம் எதிரி அந்த நாட்டின் மனித வளத்திற்கு பெரும் கேடு விளைவிக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி வரப்படும் போதைப் பொருட்கள் அவ்வப்போது பெருமளவில் கைப்பற்றப்படுவதை பார்க்கும்போது கடல் பரப்பின் மேல் மிகச்சிறியதாக தெரியும் மிகப்பெரிய பனிமலையின் முகடு போன்றதோ என எண்ண தோன்றுகிறது. போதை பழக்கத்துக்கு உள்ளாகும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் அதற்கேற்ப போதை மீட்பு மறுவாழ்வு மையங்கள், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிக அளவில் நிறுவப்பட வேண்டும். 2018 தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதை மறுவாழ்வு மையங்கள் அமைத்து அதற்கான மருத்துவரையும் நியமிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. ஸோ அப்போ மதுரையில் இதற்கான தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் போதை மறுவாழ்வு மையங்கள் அப்படின்ற ஒரு மையம் நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உத்தரவை தமிழக அரசு முழுமையாக அமல்படுத்த வேண்டும். சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்கும் வியாபாரிகள் தங்கள் சமூக பொறுப்பை உணர்ந்து போதைப் பொருட்கள் விற்பனையை கைவிட வேண்டும். அப்ப திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி போதைப் பொருளை விற்கக்கூடிய அந்த வியாபாரிகள் தானே சமூக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல அதை பயன்படுத்துற பயனாளிகளும் குறைக்க வேண்டும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து கேட்டுக்கொள்ளப்படுது. பல குடும்பங்களில் உருவாகும் பிரச்சனைகளுக்கும் சமூகத்தில் நடைபெறும் பெரும்பாலான குற்றச்செயல்களுக்கும் போதை பழக்கமே முதன்மையான காரணமாக அமைகிறது. தனி மனிதனின் ஆரோக்கியம் முன்னேற்றத்திற்கும் மட்டுமல்லாது நாட்டின் வளர்ச்சிக்கும் போதை பழக்கம் பெரும் தடைக்கல்லாக உள்ளது. இந்த தடைக்கல் தகர்த்தெறியப்பட்டு போதையில்லா சமூகம் உருவாக வேண்டும். மக்களும் மத்திய மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் அத்தகைய சமூகம் அமைவது சாத்தியமே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்லப்படுது, கொண்டாட்டம் அப்படின்னாலே போதை அப்படின்னே ஆயிருச்சு. கிட்டத்தட்ட காலம் அப்படிதான் நம்மளை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு புத்தாண்டு அப்படின்றத எப்படி நாம துவங்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம். முதல் நாள் நாம எதோடு துவங்குறோமோ அது அப்படிதான் அந்த ஆண்டே நமக்கு அமையும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த புத்தாண்டை வரவேற்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அந்த புத்தாண்டை வரவேற்கிறதே மது கூட தான் வரவேற்கணும் அப்படின்ற ஒரு முடிவுலயே இருக்காங்க. அப்ப
நம்மளுடைய வாழ்க்கை முறையில மது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு இடமே கிடையாது. ஆரம்ப காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, காலம் போக 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 பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்குள்ள கொண்டு வந்து திணிக்கப்பட்டுச்சு ஆங்கிலேயர்களால. இன்னும் பிற நாட்டினுடைய கலாச்சாரம் இதெல்லாம் நம்ம மேல திணிக்கப்பட்டுச்சு. காலப்போக்கில் அதற்கு நாம நிறைய அடிமையாக ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ அப்படி அடிமையாகிறோம். அதனுடைய ஒரு முழுமை தான் இப்போ இருக்கக்கூடிய நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூக சீர்கேடுகள் எல்லாம். அப்போ இது எல்லாத்துக்குமே ஆணிவேர். ஒரு சமூக சீர்கேடு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மனிதன் நிதானமற்று இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நிதானமற்று இருக்கிறதுக்கு காரணம் இந்த போதை தான், மது தான். அப்போ அதை முழுமையா ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த பகுதியானது நமக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த வகையில் இதுல இருந்து கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். போதைப் பொருட்கள் உடல் நலத்துக்கும் மடல் நலத்திற்கும் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது? சரிங்களா? ஸோ எந்த வகையிலனா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும்னா தவறு தான் இல்லையா? திடீர் உயிரிழப்பு ஏற்படும் தவறு, உடல் நலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றது. மனநலச் சீர்கேடு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இரண்டாவது, மதுவிலக்கை அமல்படுத்தியுள்ள மாநிலங்களில் தவறானது எது? டக்குன்னு நாம சொல்லுவோம் தமிழ்நாடு தான் இல்லையா? ஏன்னா இங்க அமல்ல இருக்கு. குஜராத், பீகார், நாகாலாந்து, இன்னொருத்தர் யாரு படிச்சோம்? மிசோரம் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த 4 மாநிலங்களிலும் பூரண மதுவிலக்கு அமலில் உள்ளது. தற்போது தமிழகத்தில் எத்தனை மதுக்கடைகள் உள்ளன? 4829 அப்படின்னு படிச்சிருப்போம். அது பக்கத்துல தான் என்ன படிச்சோம்? ஏறத்தாழ 25.3% ஆண்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். 4வது கேள்வி பாருங்க, புகையிலை பொருட்களின் பயன்பாட்டால் ஆண்டுக்கு எத்தனை பேர் உயிரிழக்கின்றனர் அப்படின்னா உலக அளவில் அப்படின்னு நம்ம கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு? 80 லட்சம். 5வது பாருங்க, மதுவினை குடிப்பதற்கான எண்ணிக்கை கிராமப்புறங்களில் அதிகமாக உள்ளது என்று கூறப்பட்டுள்ளதற்கு காரணம் என்ன? அப்போ ரூரல் ஏரியால தான் அந்த மதுவிற்கு அதிகமாக அடிமையாயிடுறாங்க. ஸோ அதற்கு காரணம், மிக முக்கியமான காரணமாக கூறப்படுவது பொருளாதார சிக்கல் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் நாம் எப்பவுமே சொல்லக்கூடியது தான். நிதானமாக அதை சரியான பாஸ் அண்ட் இன்டர்னேஷன், சரிங்களா, சரியான இடத்துல இடைவெளி விட்டு ஏற்ற இறக்கம் கொடுத்து படித்தாலே போதுமானது. ரொம்ப தெளிவா அதுல இருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாம பதில் அளிச்சிடலாம் அப்படின்றது தான். ஸோ இரண்டாவது ஒரு தலைப்பு பார்க்கலாம். அப்ப இந்த தலைப்புல எதை பத்தி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, பெண் சாதனையாளர்கள் பிறருக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்றது தான். ஸோ அப்போ விமன் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்றவங்க, சரிங்களா, ஸோ அவங்க எந்த வகையில் இந்த சமூகத்திற்கு தன்னாலான பங்களிப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசப்படக்கூடிய ஒரு பகுதி தான் இது. என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ஸ்பீச்சு என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாம். பெண் சாதனையாளர்கள் மற்ற மகளிருக்கு வழிகாட்ட வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்துவதையும் அவர்களின் பங்களிப்புகளை அங்கீகரிப்பதையும் நோக்கமாக கொண்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் மக்களுடன் குடியரசுத் தலைவர் காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சிலாம் இப்ப நடக்குது இல்லையா? அதே மாதிரி மக்களுடன் குடியரசுத் தலைவர் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த முன்முயற்சியின் கீழ் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பொது விமான போக்குவரத்து துறையில் சாதனை புரிந்த மகளிர் குழுக்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திங்கட்கிழமை கலந்துரையாடினார். யாரோட கலந்துரையாடுறாரு? விமான போக்குவரத்து துறையில் சாதனை புரிந்த மகளிர்களுடன் கலந்துரையாடினார் அப்படின்றாங்க. இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசியதாவது, பொது விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு செயல்பாடுகள் மற்றும் தொழில்நுட்ப ரீதியில் மகளிர் மிக முக்கிய பங்காற்றுகின்றனர். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைகளில் எத்தனை சதவீதம்? 15% மகளிர் பங்களித்து வருகின்றனர். எதுல? விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுல. 11% மகளிர் வான்வெளி கட்டுப்பாட்டுக்கான விமான நடவடிக்கை அதிகாரிகளாக பணியாற்றுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப விமான கட்டுப்பாடு, வான்வெளி விமான கட்டுப்பாடு. விண்வெளி பொறியாளர்களாக என்ஜினியர்ஸா எத்தனை பேர்? 9% பேர் மகளிராக உள்ளனர். விமான பைலட் பயிற்சி பெற்று உரிமம் பெற்றவர்களில், குறிப்பாக வர்த்தக விமான இயக்க உரிமங்களை பெற்ற விமானிகளில் கடந்த ஆண்டு 18% பேர் மகளிர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ லைசன்ஸ்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க?
18% பேர். இவ்வாறு புதுமையாக சிந்தித்து புதிய பாதைகளை துணிச்சலுடன் தேர்வு செய்து சாதனை புரியும் அனைத்து மகளிர்களும் பாராட்டத்தக்கவர்களே அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க. மத்திய அரசின் அனைவரையும் உள்ளடக்கிய முயற்சிகளால் பொது விமான போக்குவரத்து துறையில் மகளிருக்கான முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து ஊக்கமளிக்கப்படுகிறது. ஏராளமான மகளிர் விமான போக்குவரத்தை தங்கள் தொழிலாக தேர்வு செய்கிறார்கள். விமானத்துறையில் மகளிர் பங்களிப்பு அதிகரிக்கும் நிலையில் அவர்களுக்கு இந்த துறையில் முன்னேறக்கூடிய சம வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். மகளிருக்கு கல்வி, முறையான பயிற்சி தவிர குடும்பத்தின் ஆதரவும் முக்கியமானது. பெரும்பாலும் குடும்பத்தின் ஆதரவு இல்லாததால் மகளிர் உயர்கல்வி பெற்ற பிறகும் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடிவதில்லை. இத்தகைய சூழ்நிலையில் மகளிர் சாதனையாளர்கள் மற்ற பெண்களுக்கு வழிகாட்டியாக மாற வேண்டும். அவர்கள் தங்கள் தொழில்களை தேர்ந்தெடுக்கவும் அவர்களின் கனவுகளை நனவாக்கி ஊக்குவிக்கவும் மகளிர் சாதனையாளர்கள் முன்வர வேண்டும் என்றார் திரௌபதி முர்மு. இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு இதை சொல்லலாம். என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து கல்வி கற்கிறதே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப அம்மா அப்பா இப்படி பேசுறத நீங்க கேட்டிருப்பீங்க. ஏத்த வீட்டு பொண்ணு அந்த காலேஜ்ல படிக்கி நம்ம வீட்டு பிள்ளையும் சேர்த்து விட்டா ரெண்டும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன படிக்க நினைக்கிறேனோ, என்னுடைய கனவு என்னவோ அதற்கான டிகிரியை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்சதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏத்த வீட்டு பொண்ணு எங்க படிக்கும் அங்கேயே தான் நாமளும் படித்தாக வேண்டும் அப்படின்னு இந்த சமூகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட கட்டாயத்தினால் நாம என்ன நமக்கு கிடைச்சதோ அதை ஏத்துக்கிட்டு படிச்சோம். இதைத்தான் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவங்களுடைய பேச்சுல சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பெண் தன்னுடைய கனவை நிறைவேற்ற ஆசையை வெளிப்படுத்துவதற்குண்டான ஒரு அங்கீகாரத்தை, வாய்ப்பை இந்த சமூகம் வழங்குவதே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஒரு சில பேர் வெளிவரும் பொழுது ஒருத்தர் வெளிவந்தா அதை பார்த்து 10 பேர் வருவாங்க. அந்த 10 பேரு காலப்போக்குல 100 பேரா மாறுவாங்க. அதனால பெண் சாதனையாளர்கள் எந்த இடத்துலையும் சளைக்காம தங்களை முன்னிறுத்திக்கணும் அப்படின்னு அவங்களுடைய பேச்சின் மூலமா நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ப கேள்விகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசிய நிகழ்ச்சி எது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ என்ன நிகழ்ச்சி? மக்களுடன் குடியரசுத் தலைவர். சரிங்களா? ஸோ நாம பார்த்தோம். இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க, 2022 ஆண்டில் வர்த்தக விமான இயக்க உரிமம் பெற்ற மகளிர் பைலட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? அதாவது சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு? 18% அப்படின்றதுதான். பொது விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பு அதிகரிக்க மத்திய அரசு என்ன செய்துள்ளது? அப்ப மத்திய அரசு தரப்புல இருந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு பெண்களினுடைய முன்னேற்றத்திற்காக, குறிப்பா அந்த துறையில அப்படின்னு கேட்டோம்னா ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, அனைவரையும் உள்ளடக்கிய முயற்சிகளை மேற்கொண்டது. ஸோ இப்போ இதுக்கான பதில்கள் எல்லாமே நாம கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து தான் எடுத்து எழுதுறோம் இல்லையா? அது கடந்து சொந்த வார்த்தைகள், சொந்த சிந்தனைகள் அதுக்குள்ளெல்லாம் நாம போக தேவையே கிடையாது. விமானத்துறையில் மொத்த வான்வழி கட்டுப்பாடுகள் நடவடிக்கை அதிகாரிகளில் மகளிரினுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளவு? 11%. இந்த 9% யாருன்னு பார்த்துருப்போம்? பொறியாளர்கள், என்ஜினியர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த டேட்டா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அதுதான் நமக்கு நிறைய நேரங்களில் கேள்வியாக இருக்கும். இறுதி கேள்வி என்ன சொல்லுது? மகளிர் சாதனையாளர்கள் மற்ற மகளிருக்கு எதனை செய்ய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் கேட்டுக்கொண்டார் அப்படின்னா வழிகாட்டியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரோல் மாடல் மாதிரி நீங்க எல்லாரும் உங்களை பார்த்து இன்னும் நிறைய பேர் மேலே வரணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தல்களை வழங்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பெண்கள் முன்னேற்றம், பெண் சாதனையாளர்கள் பற்றின ஒரு அழகான ஒரு விஷயம் தான் நாம் இப்போ பார்த்தோம். தொடர்ந்து இன்னொரு தலைப்பு பார்க்குறோம். என்னது? அதிகரிக்கும் இந்திய மகளிரினுடைய பணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஒர்க்கர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இவ்வளவு நேரம் தான் வேலை செய்யணும், இவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு வேலை செய்யணும், அவங்களுக்கு இந்த அடிப்படை வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் அப்படின்றதெல்லாம் சட்டமாவே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. சமீபத்தில் கூட கேரள அரசு அது சம்பந்தமான ஒரு பரபரப்பான தீர்ப்பை வெளியிட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் அந்த ஒர்க்கு டைம் அடிப்படையில் இந்த பகுதியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்தியாவில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. சில இடங்களில் ஆண்களை விட கூடுதல் நேரம் பணிபுரியும் பெண்கள் உள்ளனர் என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்ட்வியா அவர்கள் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் ஸ்மிருதி இரானியோ பிற நாடுகளை ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் பெண்கள் அதிக நேரம் வேலை செய்கிறார்கள், குறிப்பாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில். சரிங்களா, ஒரு 2 ஃபீல்டு அடையாளப்படுத்துறாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் பெண்கள் வாரம் 55 மணி நேரம், அதிகபட்சமாக 55 மணி நேரம் வரை வேலை செய்கிறார்கள் என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அதிக வேலை நேரம் பணிபுரிவது ஆபத்தில் முடியும் என்பது சமீபத்தில் பெரிய அளவுல பேசு பொருளாகி இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு மனுஷனை வெவ்வேறு விதமாக யோசிக்க வச்சிருச்சு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உயிரிழப்புகளும் இது சம்பந்தமா நாம பார்க்குறோம், குறிப்பா தொழில்நுட்பத்துறையில். சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு தான் சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் அங்கே உதாரணமாக காமிச்சிருக்கிறாங்க. கேரளத்தை சார்ந்தவர் அண்ணா செபாஸ்டியன், வயது 26. இவர் CA படித்தவர். ஒரு பன்னாட்டு கணக்கு தணிக்கை நிறுவனத்தின் புனே கிளையில் கடந்த மார்ச் மாதம் பணியில் சேர்ந்தார். இந்த நிலையில் கடுமையான உடல் சோர்வு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி ஜூலை 20 மரணம் அடைந்தார். அப்ப மார்ச் மாதம் சேர்ந்திருக்கிறாரு, ஜூலை மாதம் மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 26 வயதையான இளைஞர். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. அதற்கு காரணம் அதிக நேரம் பணி செய்தது, அது கடந்த அழுத்தம். அதிக நேர பணி அழுத்தம் தான் அவரின் மரணத்திற்கு காரணம் என்று அவரது தாய் கூறினார். நீண்ட நேரம் பணியாற்றியதால் அவளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. வார விடுமுறை நாட்களிலும் பணியாற்ற வேண்டியதால் மார்ச் மாதம் பணியில் சேர்ந்தவர் ஜூலையில் பலியாகிவிட்டார். இந்தியாவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பணிகளில் 8.5% பேர் மட்டுமே பெண்கள். தகவல் தொடர்பு துறை, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சரிங்களா, ஸோ 20% பேர் மட்டுமே பெண்கள் இருக்கிறாங்க. 145 நாடுகளில் தொழில்நுட்ப துறைகளில் பெண்கள் பிரதிநிதித்துவத்தில் இந்தியா 130வது இடத்தில் உள்ளது. ஆனாலும் இந்திய பெண்கள் வேலை பார்க்கும் நேரம் அப்படின்றது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இதுல எந்த மாற்றமும் பெருசா நிகழல, சாதகமான சூழல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் பெண் ஊழியர்கள் பணி நேரம் அவர்களின் வயதை பொறுத்து அமைகிறது. குறைந்த வயதுடைய பெண்கள் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ கம்மியான ஏஜ் இருக்கிறவங்க அதிகமான எஃபர்ட் போட்டு அதிக நேரம் பணிபுரிகிறாங்க. எப்படி சொல்றாங்க? தகவல் தொழில்நுட்பம் ஊடகத்துறையில் பணிபுரியும் பெண்களில் 24 வயது வரை இருப்பவர்கள் வாரத்திற்கு சராசரியாக 57 மணி நேரம் வரை பணிபுரிகின்றனர். வாரத்திற்கு 5 நாட்கள் பணி என்ற கணக்கில் ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் வேலை செய்கின்றனர். அதுவே 6 நாள் பணி என்ற கணக்கில் கொண்டால் ஒரு நாளைக்கு சராசரியாக 9 மணி நேரம் பணிபுரிகின்றனர். உலக தரவுகளை ஒப்பிடும் பொழுது சராசரியாக இந்தியாவில் தான் அதிக பணி நேரம் இருக்கிறது. அப்போ ஒரு நாளை பொறுத்த மட்டுக்கு என்ன சொல்றாங்க? சராசரியா 9 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பீட்டு அளவில் ஜெர்மனியில் தகவல் தொழில்நுட்பம் ஊடகத்துறையில் பெண்கள் வாரத்திற்கு 32 மணி நேரமும், ரஷ்யாவில் இதே துறைகளில் பெண்கள் வாரத்திற்கு 40 மணி நேரமும் பணிபுரிகின்றனர் என்று உலக தொழிலாளர் நிறுவனத்தின் அறிக்கை கூறுகிறது. இந்தியாவில் சரிபாதிக்கும் அதிகமான ஊழியர்கள் 55 மணி நேரத்திற்கும் அதிகமாக பணிபுரிவதாக மற்றொரு தரவு கூறுகிறது. நம் நாட்டில் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகம், வீடு இரண்டிலும் வேலை பார்க்க வேண்டிய நிலை உள்ளது. பணிக்கு செல்வதற்கு முன் வீட்டு வேலைகளில் சராசரியாக 4 மணி நேரம் செலவிடுகிறார்கள். குறிப்பாக திருமணமாகி வேலைக்கு போகும் பெண்களுக்கு வீட்டு வேலை செய்யும் நேரம் இன்னும் அதிகமாகிறது. ஆனால் திருமணமான ஆண்கள் 2 மணி நேரம் மட்டுமே வீட்டு வேலைகளை செய்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றனர். அப்ப அந்த புள்ளி விவரங்கள்லாம் எப்பவுமே சரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? இப்போ அந்த காலத்துலலாம் பொண்ணு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா சமைக்க தெரிஞ்சுதா எல்லாம் தெரிஞ்சுதான்னு கேட்டு பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே சமமாயிடுச்சு சரியா? ஸோ நீ பாதி நான் பாதி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆண்கள் நிறைய வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை விட ரொம்ப ருசியாக சமைக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கிறாங்க. அந்த காலத்தில் சும்மா சொல்லி வைப்பாங்க, சமையலிலே மையல் இருந்தால் மணக்குமடி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் சமைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா ஹோட்டல்லையும் மாஸ்டரு
ஆண்கள் தான் இல்லையா? அப்ப ஆண்களுமே வீட்டு வேலைகள்ல அதிகமா பங்களிப்பை செலுத்துறாங்க அப்படின்னு நாம சப்போர்ட் பண்ணாலும், இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, வெறும் 2 மணி நேரம் தான் ஆண்கள் வீட்ல வேலை செய்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அத குறிச்சு வச்சுக்கணும். அடுத்து வீட்டில் இருந்தபடியே வேலை செய்வது கரோனா தொற்று காலத்தில் தான் வேகம் எடுத்தது. அதற்கு பிறகும் சில நிறுவனங்கள் அந்த நடைமுறையை நீட்டித்துள்ளன. இதை பெண் ஊழியர்கள் வரப்பிரசாதமாக கருதினர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம வீட்ல இருந்தே வேலை செய்யலாம். இது பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு நினைச்ச நேரத்துல தான் பெரிய பிரச்சனை உண்டாச்சு. என்னது? அலுவலகத்துக்காக அறக்க பறக்க செல்ல வேண்டாம், வாகன நெரிசலில் சிக்கி அவதிப்பட வேண்டாம், போக்குவரத்து செலவு மிச்சம் என்று கருதினர். நிறுவனங்களோ வேறு விதமாக கணக்கு போட்டன. பராமரிப்பு செலவு, அலுவலக வாடகை போன்றவை குறைவு என்பதால் உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தனர். அப்ப ஒரு அலுவலகம் அதற்கான மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியான பெரிய செலவுகளை ஈடுகட்டுறதுக்கு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு விஷயத்த அலுவலகங்களும் தனியார் துறையும் என்கரேஜ் பண்ணாங்க. இந்த முடிவு இரு தரப்பினருக்குமான பரஸ்பர நன்மை என்றும் பேசப்பட்டது. இதில் தோற்று போனது என்னவோ ஊழியர்கள் தான். வீட்டிலிருந்து பணியாற்றும் பெண் பணியாளர் சர்வகாலமும் லேப்டாப்பை திறந்து வைத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இரவு பகல் இல்லாமல் லேப்டாப்பை தூக்கி கொண்டு வீட்டுக்குள்ளேயே பயணப்படுகின்றனர். வீட்டினுள் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கிறது என்பதே அந்த பெண்களுக்கு தெரியாமல் போகிறது. அப்போ இப்போ அப்படித்தான் இருக்கு. ஸ்மார்ட் போனை கையில வச்சிருக்கிறோம், லேப்டாப்பை கையில வச்சிருக்கிறோம், குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்னே தெரியல. மீம் கூட நிறைய போட்டிருப்பாங்க. நடுவில் ஒரு குழந்தை உட்காந்துட்டு என்னைய பெத்தாங்களா இல்லைன்னா டவுன்லோட் பண்ணாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வேலைப்பளு அப்படின்றது அதிகமாயிடுச்சு. நிறுவனங்களின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதே இத்தகைய பெண்களின் இலக்காக இருக்கிறது. உணவு நேரம், தூங்கும் நேரம் மாறின. அதிக வேலை செய்வதால் முதலில் காணாமல் போவது தூக்கம். தூக்கத்தை தொலைக்கும் போது மன அழுத்தம் ஏற்படும். உடல் புத்துணர்வு பெற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். வேலை செய்து கொண்டே இருக்கும்போது உணவு மீதான அக்கறை குறையும். துரித உணவு பழக்கம் அதிகமாகும். அதிக நேர வேலையால் உடற்பயிற்சி சாத்தியமாகாது. ஒவ்வொரு நோயாக உடலில் ஏற்பட தொடங்கும். இறுதியில் சோர்வு, கவலை, கோபம், படபடப்பு எல்லாம் அதிகமாகும். மேலும் வேலையிலேயே மூழ்கிவிட்டால் நமக்கான உறவுகளும் தொலைந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பணி நேரம், பணியாளர் நலன் தொடர்பாக வெளிப்படையான உரையாடல் நடக்கும் சூழல் நிறுவனத்தில் இருக்க வேண்டும். இந்தியாவில் பெண்களின் பணி தொடர்பான புதிய வரையறைகள் உடனடியாக தேவை என்பது காலத்தின் கட்டாயம். அப்ப நிறைய மாற்றங்கள் நீங்க பணியாளர்களை நடைமுறைப்படுத்துவதில் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பகுதி நமக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ அப்போ அதுதான் மிக முக்கியமானது. தொழிலாளர் நலன் பேணணும் அப்படின்னா அவர்களுடைய ஆரோக்கியம், ஒரு குடிமகன்களாக அவங்க சிறந்த வாழ்வை எதிர்கொள்ளணும் அப்படின்னா வேலை வாங்கும் விதங்களில் இந்த தொழிற்சாலைகளில் பின்பற்றக்கூடிய அந்த ரூல்ஸில் பெரிய அளவிலான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் இந்தியாவின் பெண்கள் பங்கேற்பின் சதவீதம் என்ன அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்திலே படித்தோம். எவ்வளவு? 8.5%. கேரளாவை சேர்ந்த அண்ணா செபாஸ்டியன் மரணத்திற்கு எந்த காரணம் குறிப்பிடப்பட்டுள்ளது? அதிக வேலை நேர அழுத்தம் அப்படின்றது. இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்துறையில் 24 வயதுக்குள் உள்ள பெண்கள் வாரத்திற்கு சராசரியாக எவ்வளவு மணி நேரம் வேலை செய்கின்றனர்? முதல்ல 55 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. அப்போ குறைந்த வயதுடையோர் அதிக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படின்ற அடிப்படையில் பின்னாடி நாம் என்ன படிச்சிருப்போம்? 24 வயதுக்குள் உள்ள பெண்கள் வாரத்துக்கு 57 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்குது அப்படின்றதான். பணியாளர்களின் அதிக வேலை நேரத்தால் ஏற்படும் பிரச்சனையாக குறிப்பிடப்பட்டவை எவை அப்படின்றாங்க. என்னதெல்லாம்? தூக்கமின்மை, உடல் சோர்வு, மன அழுத்தம், இவை அனைத்தும் தான். சரிங்களா? இப்ப வீட்டிலிருந்து வேலை செய்வது பெண்களுக்கு முதலில் ஏன் நன்மையாக நினைக்கப்பட்டது? அப்ப WFH அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்ட உடனே மிக மகிழ்ச்சி அடைஞ்சோம். சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னவா இருந்துச்சு? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் அனைத்தும் தான். போக்குவரத்து செலவு மிச்சம் அப்படின்னு நினைச்சாங்க, வீட்டு வேலைகளுக்கு நேரம் கிடைக்கும்னு நினைச்சாங்க, அலுவலகத்திற்குண்டான செலவு குறைவாகும்னு நினைச்சாங்க. மேற்கண்ட அனைத்துமே அதற்கான காரணிகளாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை.
சரி, அடுத்து என்ன தலைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 9 மாதங்களில் இந்தியாவில் 3200 பேர் உயிரிழப்பு அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ அதற்கான காரணம் என்ன? அப்போ இந்த மாதிரியான உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இந்த பகுதியில் நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம். அதிலிருந்து கேள்விகளும் நாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியாவில் அசாதாரண தட்ப வெப்பத்துக்கு கடந்த 9 மாதங்களில் 3200 பேர் உயிரிழந்திருப்பதும் 2.3 லட்சத்திற்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. தில்லியைச் சேர்ந்த அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான மையம் சமீபத்தில் வெளியிட்ட புதிய ஆய்வறிக்கையில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. அப்ப யார் அதற்கான ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது? சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான மையம். எதை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது? தில்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது. 2024ஆம் ஆண்டு முதல் 9 மாதங்களில் 93% நாட்கள், அதாவது 274 நாள் அவுட் ஆஃப் 365, 365 நாள்ல 274 நாட்களில் 255 நாட்கள் அசாதாரண தட்பவெப்ப நிலையை இந்தியா சந்தித்துள்ளது. அப்போ ஒரு அசாதாரண தட்பவெப்பநிலை கிளைமேட் கண்டிஷனோட மாற்றங்கள். சரிங்களா? ஸோ அப்போ அதனால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம் அப்படின்றது தான் அந்த பகுதி நமக்கு பேசுது. இதன் காரணமாக நாடு முழுவதும் 2,35,862 வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்தன. 3,238 பேர் உயிரிழந்தனர். 9,457 கால்நடைகள் உயிரிழந்தன. 32 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் முழுமையாக சேதமடைந்தன. மனித உயிரிழப்பு முந்தைய ஆண்டை காட்டிலும் கூடுதலாகும். 2023ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் 273 நாட்களில் 235 நாட்கள் அசாதாரண தட்பவெப்ப நிலையை சந்தித்தன. இதனால் 2,923 பேர் உயிரிழந்தனர். 92,519 கால்நடைகள் உயிரிழந்தன. தொடர்ந்து 80,293 வீடுகள் சேதமடைந்தன. 18.4 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் சேதமடைந்தன. அப்போ ரொம்ப இதில் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இல்லையா? எந்தெந்த வகையில் நம்ம இழப்புகளை சந்தித்தோம் அப்படின்றத எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கேள்விகள் வரும்பொழுது ஒரு தடவை இந்த பகுதியை நாம் ஆராய்ஞ்சு தெளிவுபடுத்திக்கிட்டு பதில் கொடுத்துடலாம். சரிங்களா? 2 வருஷத்தை ஒப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, பயிர் நிலங்கள் சேதமடைஞ்சிருக்கு, உயிரினங்கள் கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான். பாதிப்பு நாட்கள் அதிகரிப்பு. நிகழாண்டில் அசாதாரண தட்பவெப்பநிலை பாதிப்பு நாட்களில் எண்ணிக்கை 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிகரித்திருப்பது தெரிய வந்துள்ளது. அப்போ அந்த அசாதாரண தட்பவெப்ப நிலை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸோட சேஞ்சஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்றோம். 27 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இந்த பிரச்சனையை சந்திக்கிறதா சொல்கிறாங்க. மிக முக்கியமாக சொல்ல போனால், அதாவது அதிகபட்சமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் 176 நாட்கள் அசாதாரண தட்பவெப்ப நிலை நிலவியுள்ளது. கர்நாடகம், கேரளம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அசாதாரண தட்பவெப்ப நிலை பாதிப்பு நாட்களின் எண்ணிக்கை 40க்கும் அதிகமாக கூடுதலாகியுள்ளன. அசாதாரண தட்பவெப்ப நிலையால் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கையை பொறுத்தவரை 550 நபர்கள் உயிரிழப்புடன் கேரளா முதலிடத்தில் உள்ளது. இதற்கு அடுத்த இடங்களில் மத்திய பிரதேசம் 353 உயிரிழப்புகள், அசாம் 256 உயிரிழப்புகள் உள்ளன. அசாதாரண தட்பவெப்ப நிலை தாக்கத்தால் 85,806 வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேதத்துடன் ஆந்திர மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது. அப்ப இதுல எல்லாமே என்னத்தை பத்தி தான் பேசுறாங்க? முதலிடத்தில் உள்ளது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கு இல்லை, என்னது அவ்வளவும் இழப்புகள், உயிர் சேதங்கள் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அதுல யார் முதலிடத்துல இருக்கா அப்படின்னு கேரள மாநிலத்தையும் ஆந்திர மாநிலத்தையும் அடையாளப்படுத்துறாங்க. பயிர் சேதத்தை பொறுத்தவரை 60% சேதத்துடன் மகாராஷ்டிரம் முதலிடத்திலும், மத்திய பிரதேசம் 25,170 ஹெக்டேர் பாதிப்புடன் 2ஆம் இடத்திலும் இருப்பதாக அடையாளப்படுத்தப்படுகிறது உள்ளன.
மேலும் 2024ஆம் ஆண்டில் பல்வேறு விதமான தட்பவெப்ப நிலைகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக வறண்ட வானிலையை பொறுத்தவரை கடந்த 1901ஆம் ஆண்டு முதல் பதிவானதில் 9வது வறண்ட மாதமாக ஜனவரி மாதம் இருந்துள்ளது. பிப்ரவரி மாதம் கடந்த 123 ஆண்டுகளில் பதிவான 2வது குறைந்த வெப்பநிலை பதிவான மாதம். அப்போ ஒரு 1901 மேற்கொண்ட கணக்கெடுப்புகள் அடிப்படையில் மாதங்களை வரிசைப்படுத்துறாங்க ஒவ்வொரு குணாதிசயங்களை வச்சு. அதுபோல ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களை பொறுத்தவரை கடந்த 1901ஆம் ஆண்டு முதல் இதே மாதங்களில் பதிவான தட்பவெப்ப நிலையை காட்டிலும் குறைந்த தட்பவெப்பநிலை பதிவாகியுள்ளது. உயிரிழப்புகளை பொறுத்தவரை 1376 பேர் வெள்ள பாதிப்பால் உயிரிழந்துள்ளனர். 1021 பேர் மின்னல் தாக்கியும் புயல் தாக்கியும் உயிரிழந்துள்ளனர். வெப்ப அலை பாதிப்பு காரணமாக ஏறத்தாழ 210 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ப அசாதாரண தட்பவெப்பநிலை காரணமாக ஏற்பட்ட சேதம், உயிரிழப்பு பற்றி தான் அந்த பகுதியில் நாம பார்க்குறோம். ஏறத்தாழ 1901 2024 வரைக்குமான ஒரு ஒப்பீடு. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பொதுவான தகவல்கள் தான். அதுல இருந்து கேள்விகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டின் முதல் 9 மாதங்களில் இந்தியா எத்தனை நாட்களில் அசாதாரண தட்பவெப்ப நிலையை சந்தித்தது? நாம ஏற்கனவே பார்த்திருப்போம் இல்லையா? 255 நாட்கள் அசாதாரண தட்பவெப்ப நிலையை சந்தித்தது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப பதில் என்னது? 255 நாட்கள். 2024ஆம் ஆண்டில் எந்த மாநிலம் அதிகபட்சமாக அசாதாரண தட்பவெப்ப நிலை பாதிக்கப்பட்ட நாட்களை கொண்டுள்ளது? பார்த்தோம். மத்திய பிரதேசம் தான் அதிகப்படியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. அசாதாரண தட்ப வெப்ப நிலையால் 2024ஆம் ஆண்டில் எந்த மாநிலத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன? கேரள மாநிலம் தான் இல்லையா? 2024ஆம் ஆண்டின் மகாராஷ்டிர மாநிலத்தில் அசாதாரண தட்பவெப்ப நிலையால் ஏற்பட்ட பயிர் சேதத்தின் சதவீதம் என்ன அப்படின்னா 60% அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். 2024ஆம் ஆண்டின் வெப்ப அலைகள் காரணமாக கடைசியா பார்த்தது இல்லையா? எத்தனை உயிர் இழப்புகள் அப்படின்னா 210. ஆப்ஷன் சி. ஸோ அப்போ ரொம்ப பேசிக்கான கேள்விதான். அதிகப்படியான எண்ணிக்கைகள் இந்த பகுதியில் இடம்பெற்றதுனால பெரும்பாலும் கேள்விகள் அது சார்ந்தே இருக்கு. காரணங்கள் அந்த மாதிரியான கருத்துக்கள்ல இருந்து கேள்விகள் அதிகப்படியா இல்லை. அப்ப இந்த பயிற்சியில இறுதியா ஒரே ஒரு பயிற்சி மட்டும் நாம பார்த்துடலாம். ஹிஸ்டரியில நாம படிச்ச ஒருத்தரை பத்தி தான், ஐயனம் இல்லையா? ஸோ அப்ப சுதந்திர தாகம் எப்போ துவங்குச்சு அப்படின்னு கேட்டா அடிப்படையா இந்த காலகட்டத்தில இருந்து அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த விஷயங்களை பத்தி யோசிக்கும் பொழுது நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒருவர் தான் யாரு? பிர்சா முண்டா. பழங்குடியின கிளர்ச்சி பத்தி படிக்கும்போது இவரை பத்தி நாம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் பிர்சா முண்டாவின் தியாகம் அப்படின்றதுதான். சரிங்களா? ஸோ அப்போ அவர் இந்த நாட்களிலும் எந்த அளவிற்கு அவர் போற்றப்படுகிறார் அப்படின்றத பத்தி தான் இந்த பகுதி நமக்கு பேசுது. பழங்குடியினர் விடுதலை போராட்ட வீரர் பிர்சா முண்டாவின் நோக்கங்களும் தியாகமும் இன்றைய இளைஞர்களுக்கும் உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளன என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் உளிகாட்டு பகுதியில் பழங்குடியினர் சமூகத்தில் பிறந்த பிர்சா முண்டா சிறு வயதிலேயே ஆங்கிலேய ஆட்சி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடினார். 25 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த இவர் பழங்குடியினரின் நிலம் மற்றும் உரிமைகளை காக்க போராடினார். இதனால் நிலத்தின் தந்தை என பழங்குடியினரால் அவர் அழைக்கப்பட்டார். 1890ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதியில் ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக உல்குலான், நமக்கு புக்ல உலுக்குலன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா? உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு படிக்கிறோம். உல்குலான் என்ற கிளர்ச்சியை முன்னின்று நடத்தினார். தற்போது இவரின் 150வது பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அவருடைய உருவச்சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து பிர்சா முண்டா நடத்திய உல்குலான் என்பது போராட்டம் என்பதை விடவும் மேலானது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சாதாரணமான போராட்டமே கிடையாது அது அப்படின்ற மாதிரி அடையாளப்படுத்துறாங்க. என்னவா அது? நீதி, கலாச்சார அடையாளம் ஆகிய இரண்டையும் நிலைநிறுத்த மேற்கொள்ளப்பட்ட ஒரு வலுவான இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பழங்குடியின மக்கள் தங்கள் நிலங்களை எந்தவித குறுக்கீடும் இன்றி சொந்தமாக வைத்து கொள்ளவும்
அதில் அவர்கள் பயிரிடுவதற்கான உரிமையை நிலைநாட்டவும் பிர்சா முண்டா போராடினார். அதோடு பழங்குடியின மக்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக விழுமியங்களின் முக்கியத்துவத்தை அவரது செயல்பாடுகள் ஒன்றிணைத்தன. அப்ப அங்க மனப்பாடம் பண்ற மாதிரி எந்த விஷயங்களும் நமக்கு பேசப்படலை. அப்படியே ஒரு ஸ்டோரி மாதிரி இதை சரியா நிறுத்தி நாம படிச்சுட்டு வரோம். என்னென்ன ஆளுமைகள் அதுல உள்ள வர்றாங்க, அந்த ஆளுமையை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத நாம கவனிச்சுட்டு வர்றோம். சரிங்களா? ஸோ மகாத்மா காந்தியின் போராட்டத்தை போலவே பிர்சா முண்டாவின் போராட்டமும் நீதி, உண்மை ஆகியவற்றுக்கான தேடலாக அமைந்தது. நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயிற்சியை பெற்று எண்ணற்ற மக்களுக்கு சிகிச்சை அளித்தார். அவருடைய இந்த தியாக வரலாறு இந்தியாவின் பழங்குடி சமூகங்களைச் சேர்ந்த சிறந்த புரட்சியாளர்களின் வரலாற்றில் முக்கியமானதாக உள்ளது. இன்றைய இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் அமைந்துள்ளது. பழங்குடியினர் கௌரவ தினம். நாட்டின் விடுதலை போராட்டத்தில் பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் பங்களிப்புகளை நினைவு கூறும் வகையில் பிர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் 15ஆம் தேதியை பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாட கடந்த 2021ஆம் ஆண்டில் மத்திய அரசு முடிவு செய்தது. எப்ப 2021ஆம் ஆண்டுல பழங்குடியினர் கௌரவ தினமாக இவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. எப்ப அந்த நாள்? நவம்பர் 15. முடிவு செய்த அரசு மாநில அரசு இல்ல, மத்திய அரசு. இது பழங்குடியின தியாகிகள் தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தியது. மனித குலத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கு இயற்கையோடு இணைந்து வாழ்வதிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதிலும் நவீன உலகிற்கு முக்கியமான பாடங்களை பழங்குடியினர் சமூகம் கற்பிக்கிறது. பொதுவாக பழங்குடி சமூகங்கள் தனிமனித தேவைகளை விட கூட்டு நன்மைக்கு தான் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பழங்குடியின சமூகங்களின் இந்த தனித்துவமான அம்சம் மனித குலத்தின் சிறந்த எதிர்காலத்திற்கு உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது. இந்தியாவின் சமூக கலாச்சார கட்டமைப்பில் பழங்குடி சமூகங்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பழங்குடியினர் மேம்பாட்டுக்காகவும் நலனுக்காகவும் 63,000 பழங்குடியின கிராமங்களில் சமூக உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் நிலத்தின் தந்தை பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என்று குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஸோ அப்போ இந்த பகுதியெல்லாம் நம்ம வாசிக்க தான் செய்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ வாசிக்கும் போது தெளிவான ஏற்ற இறக்கம் கொடுத்து சரியான இடைவெளி கொடுத்து வாசிக்கிறோம். நிறைய பேர் இந்த பயிற்சியை அலட்சியப்படுத்தாதவங்க என்ன பண்ணுவீங்க? என் கூடவே வாசிப்பீங்க. நிறைய நேரங்களில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம மூளை நாம குரலை விட கொஞ்சம் வேகமாக ஓடும். சரியா? ஒரு வார்த்தை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு முன்னாடியே கணிக்கும். சொல்லப்போனால் வைத்தியம்னு எழுதியிருந்தா நிறைய பேர் அதை டக்குன்னு பைத்தியம் அப்படின்னு படிச்சிருவோம் இல்லைங்களா? ஸோ இந்த தவறு நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். அப்போ நம்மளை கொஞ்சம் நிதானப்படுத்தணும், இந்த ஒரு பயிற்சி வரணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. இந்த மாதிரியான பத்திகளை கொஞ்சம் நிதானமாக வாசிச்சு பழகணும். அந்த வழக்கம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா எக்ஸாம் ஹாலில் போய் இதை பொறுமையாக வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் வரவே வராது. இப்போவே முடிவு வரைக்கும், கடைசி வார்த்தை வரைக்கும் தெளிவுபட படிக்கிறதுக்கு உண்டான ஒரு பயிற்சியை எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப அடிப்படையான பயிற்சி பகுதி இதெல்லாம் இல்லையா? ஸோ அப்போ இதுல இருந்து கேள்விகள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பிர்சா முண்டா எந்த வகை போராட்டத்திற்கு முன்னோடியாக இருந்தார்? சரிங்களா? ஸோ புக்லேயே நாம படிச்சிருக்கோம். உல்குலான் என்ற கிளர்ச்சி. பிர்சா முண்டா எந்த வகையில் பழங்குடியினர் சமூகத்திற்கு முக்கிய பங்களிப்பு செய்தார்? என்ன பண்ணார் அவரு? பழங்குடியினருடைய நிலத்திற்காக, அவர்கள் வாழக்கூடிய அந்த பகுதி அவங்களுக்கு தான் சொந்தம், அங்கே பயிர் செய்வதற்கு முழுமையான அளவில் அதை அவங்க கொண்டாடுறதுக்கு வழி செய்தார் அப்படின்னே சொல்லலாம். என்னது? நில உரிமைகள் மற்றும் கலாச்சார அடையாளங்களை நிலைநிறுத்தல். பிர்சா முண்டாவின் பிறந்த நாளான நவம்பர் 15 எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? பழங்குடியினர் கௌரவ தினமாக கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசு இந்த முடிவை எடுத்தது அப்படின்னு பார்க்குறோம். பிர்சா முண்டாவின் போராட்டம் எதற்கு சமமாக கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க? மகாத்மா காந்தியின் போராட்டத்திற்கு இணையாக வைத்து இந்த பத்தியில ஒப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு நாம பார்க்குறோம். மத்திய அரசு பழங்குடியினர் கௌரவ தினம் என்ற முடிவை எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னு கேட்குறாங்க. நாம படித்தது தான் இல்லையா? ஸோ அண்டர்லைன் பண்ணோம். 2021ஆம் ஆண்டு. அப்போ பேசிக்காக நம்ம மறைந்து கிடக்கக்கூடிய எந்த பதில்களையுமே இங்கே தேடி போடல் இல்லையா? ஸோ அப்பட்டமாக
பிரிண்டடா நம்ம வாசிச்ச விஷயங்கள்ல இருந்து பதில எடுத்து போடுறோம். ரொம்ப அடிப்படையான, ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான். சரிங்களா? அப்போ இதுல நாம தெளிவா நமக்கான மதிப்பெண்கள எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள அலட்சியப்படுத்தாம சரியான முறையில பயன்படுத்திக்கணும். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல அந்த டைம பார்க்கும்போது நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? அந்த பதட்டத்துல இந்த மாதிரியான எக்ஸர்சைஸ்க்கு நாம அதிக நேரம் குடுக்கணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும். அந்த கேள்விக்கான பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேகமா ஓட ஆரம்பிப்பீங்க. ஓட ஆரம்பிப்பீங்கன்னா, வேக வேகமா வாசிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி வாசிச்சு முடிச்சு கேள்விய பார்க்கும்போது, அந்த கேள்வியில இருக்கிற வார்த்தைகள நீங்க வாசிக்காத மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். மறுபடியும் அதுக்குண்டான பதில தேடுவீங்க இல்லையா? அப்ப இதுக்கு நெறைய நேர விரயம் அப்படின்றது ஆகும். இந்த நேர விரயம் அப்படின்ற ஒரு விஷயத்த கம்மி பண்ணணும் அப்படின்னா, நான் வாசிக்கும்போது ஒரு நியூஸ் ரீடர் வாசிச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் நிதானமா, கொஞ்சம் அதிக நேரம் குடுத்து இந்த பகுதிய வாசிச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்து வர்ற 5 கேள்வியோ, 6 கேள்வியோ, 10 கேள்வியோ அது எத்தனையா இருந்தாலும் சரி, டக்கு 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 டக்குன்னு இந்த பகுதியில தான் வாசிச்சோம் அப்படின்னு அடையாளப்படுத்தி அதற்கான பதில் அடிச்சுட்டு, அடுத்து கஷ்டமான ஒரு பயிற்சி வேற எங்கேயாவது இருக்கு, இல்லன்னா கஷ்டமான ஒரு கேள்விகள் வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்னா, அத நோக்கி நீங்க முழு மனசோட நகரலாம். அது கடந்து இத அலட்சியப்படுத்துனா, அந்த மாதிரியான அடிப்படையான பயிற்சிகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்களால நாம பாதிக்கப்படுவோம் இல்லைங்களா? அப்ப அதற்கு இடம் குடுக்காம, தேர்வுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்மல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டோம் இல்லையா? அப்ப அதனுடைய தாக்கம் அப்படின்றது தேர்வு தாள்ல நிச்சயமா தெரியணும். அந்த வகையில ஒவ்வொரு பயிற்சியிலும் உங்கள நீங்க வலுப்படுத்திக்கோங்க. நல்ல தலைப்புல அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.